ஊடக நண்பர்கள் பத்திரிகை அன்பர்களுக்கு வணக்கம். அருந்தியர்களின் இன்றைய நிலை குறித்து கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தோழர்கள் கிச்சா, புருஷோத்தமன், லோகேஷ்குமார், சீனிவாசுலு, தலித் நதியா, தோழர்கள் செல்வகுமார், நெப்போலியன், இன்னும் பல முன்னணி பொறுப்பாளர்கள், அறிஞர்கள் பலர் கூடி இதை ஒருங்கிணைத்திருக்கிறார். இது அருந்ததி மக்களின் கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழிமொழிகிறது. அருந்ததி மக்களின் ஆரம்பகால கோரிக்கைகளை இடதுசாரிகள் முன்னெடுத்தது நாடறியும். இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் நடத்திய போராட்டங்களில் முன்னணி பாத்திரம் வகித்தது இடதுசாரிகள். அவர்கள் கோரிக்கைகள் தொடர்கிறது. நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம். அவர்களின் கோரிக்கைகள் நாங்கள் வழிமொழிகிறோம். அருந்ததியருடைய உள் ஒதுக்கீட்டை 3% மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று அவர் கூறுகிறார்கள். அதே போன்று பட்டியலின ஒதுக்கீட்டை 18% 22% உயர்த்தி வழங்கிட ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றார். அருந்ததி மக்கள் உள் இட ஒதுக்கீட்டை பாதிக்கும் அரசாணை எண் 61 உடனடியாக ரத்து செய்து அருந்தியர்கள் இல்லாத பட்சத்தில் அடுத்து வரும் காலி பணியிடங்களில் சேர்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கை அதையும் நாங்கள் வழிமொழிகிறோம். அருந்ததி மக்களின் உள் இட ஒதுக்கீடு முறையாக பயன்பெறும் வகையில் அரசு அதிகாரிகள் மற்றும் அருந்ததி மக்கள் இயக்கங்களை சார்ந்த நபருடன் கூடிய கண்காணிப்பு கூட அமைக்க வேண்டும் என்கிறார்கள். அதிலும் நியாயம் இருக்கிறது. அதையும் நாங்கள் வழிமொழிகிறோம். மேட்டுப்பாளையத்தில் உள்ள அருந்ததி மக்களின் மகாசபாவிற்கு சொந்தமான இடத்தில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்திட வேண்டும். அதற்காக பாடுபட்ட தலைவர்களின் சிலை அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதிலும் நியாயம் இருக்கிறது. அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். அருந்ததியர் மக்களுக்கான நலவாரியத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வழிமொழிகிறோம். ஆதிக்க சாதியால் ஏற்படும் வன்கொடுமையை தடுக்கும் வண்ணம் சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்காக இடதுசாரிகள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம். அதில் அந்த கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கைகள். இதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கும் அருந்ததி மக்களுக்கான இலவச வீட்டு மனை பட்டா கூடிய தொகுப்பு வீடுகளை உடனடியாக கட்டித்தர வேண்டும். தரமான முறையில் கட்டித்தர வேண்டும். இது அவரது உரிமை. எனவே அதை அரசு செவிமடுக்க வேண்டும். கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு சமூக வளர்ச்சிக்காக உள் ஒதுக்கீடு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். அரசு துறையில் பணிபுரியும் பட்டியலின மக்களின் நிலுவையில் உள்ள பதவி உயர்வை கல்வி தகுதித்திறன் அடிப்படையில் தமிழக அரசு கண்காணிப்பு குழு அமைத்து அவர்களுக்கு காலதாமதம் செய்யாமல் பதவி உயர்வு அளிக்க வேண்டும். இந்த கோரிக்கை அடித்தளத்திலிருந்து உழைக்கிற அருந்ததி மக்களின் கோரிக்கை. அவர்களால் தான் நாகரிகம் வளர்கிறது. அவர்களால் தான் சமூகம் முன்னேறுகிறது. அவர்கள் மிக கடுமையான உழைப்பை செலுத்துகிற மக்கள். இன்றைக்கு அந்த சமூகம் அறிவு சமூகமாக உயர்ந்து வருகிறது. கல்வியில், வேலை வாய்ப்பில் பிற சமூகத்திற்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதே போன்று ஒருமைப்பாட்டை உருவாக்குவதில், பிற சமூகத்தோடு நட்பு பாராட்டுவதில் இந்த எளிய மக்கள், கடைகோடியில் உழைக்கிற இந்த மக்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. எனவே இவர்களுக்கு அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பொருளாதார வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். உயர் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்த நிலை எய்துவதற்கு அரசியல் சாசனமே வழிகாட்டு. எனவேதான் டாக்டர் அம்பேத்கர் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களின் நாடு அல்ல இது. குறிப்பிட்ட சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நாடு அல்ல இது. அறிவுத்துறையை சேர்ந்தவர்களின் நாடு அல்ல இது. இது இந்திய மக்களின் நாடு. அவர்களாக ஒன்று கூடி அவர்களாக உருவாக்கி கொண்ட சட்ட முறை. எனவே இதுல எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமூக நீதியும் பொருளாதார நீதியும் அரசியல் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கான துவக்கம் தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. எனவே இந்த கோரிக்கைகள் யாவும் இதற்குள் அடக்கும். இந்த கோரிக்கைகளுக்காக அருந்ததி மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிற இயக்கங்களோடு இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் ஒருமைப்பாட்டை தெரிவிப்போம். அவர்கள் போராட்டங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் துணை நிற்போம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பொருளாதார முறைமைகளிலும் நிர்வாக முறைமைகளிலும் ஒரு நீதி நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வருகிற வரை போராட்டம் தொடரும். அவர்களோடு நாங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.